அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு அத்தியாவசியமான விஷயம் எதை பற்றியதுன்னா, இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுடைய மேம்பாடு அப்படிங்கிறது தான். எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினங்கள்ல நம்ம நாட்டில் 100%ல 1% பிடிச்சிருச்சு. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தான். அதே சமயம் எதிர்காலத்துல இது இன்னும் வளர்ச்சியை சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னுடைய பார்வையில நான் மேற்கொண்ட ஆய்வுகளுடைய முடிவுல என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் வாகனம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் வாகனம் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவு போனதுக்கு அப்புறம் அது சார்ஜ் தீர்ந்து போய் நின்றுருது. கண்டிப்பா இப்போ நம்ம பெட்ரோல் வாகனங்கள்ல பெட்ரோல் ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும்போது பெட்ரோல் குறைய போகுது, தீரப்போகுது அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி காமிக்கும். அந்த அறிகுறி காமிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அருகாமையில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அங்கே பெட்ரோலை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். அதுக்கு ஒரு காசு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் இருக்கும். அந்த ஒரு திட்டத்தை இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்த போது அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே நம்ம போய் சார்ஜ் போடுறது, ஒரு வண்டி சார்ஜ் ஏறுறதுன்னா ஒரு 3-4 மணி நேரம் குறைஞ்சபட்சத்தில் இருந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அதை நம்ம எப்படி எவ்வளோ பொறுமையாக நின்று நம்ம சார்ஜ் எடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதுக்கு ஒரு மாற்று தீர்வு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கும்போது, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஏத்தர் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு நமக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்களை நமக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஏத்தர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சார்ஜ் போட்டால் மறுவூட்டம் போட்டோம்னா 1 மணி நேரத்தில் அந்த மறுவூட்டம் வண்டியில் மின்கலனில் நிரம்பிக்கிற மாதிரியான ஒரு வசதி இருக்கு. ஆனால் அதுவுமே 1 மணி நேரம் நாம் காத்திருக்கணும். 1 மணி நேரம் காத்திருக்கிறதுனா கண்டிப்பாக அது நமக்கும் ஒரு நேர இழப்பு தான். அந்த நேர இழப்பு அல்லது நேர விரயம், கால விரயம் அப்படின்னா அது நமக்கு பொருளாதார அளவில் பெரிய பாதிப்பு இருக்கும். அப்படி ஏற்படாமல் இருக்கணும்னா, இப்போ ஏத்தர வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஏத்தர வண்டி அந்த வாகனத்தை 2 சக்கர வாகனத்தை முறையாக ஓட்டிக்கிட்டு பராமரிச்சுட்டு வராங்கன்னா, சரியாக அந்த வண்டியில் எந்த ஒரு சேதமும் இல்லாமல், மின்கலம் சேதமும் இல்லை, சக்கரை சேதமும் இல்லை, வண்டியில் உதிரி பாகங்களுடைய சேதமும் இல்லை, நல்லா ஒரு ரேஷ் டிரைவிங் இல்லாமல் ஒரு மென்மையான முறையில் அந்த வண்டியை பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் நம்ம கொடுக்கலாம்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு ஒரு 20% 25% சார்ஜ் இறங்கிறதுக்கு அந்த சார்ஜ் நிலம் வந்தது உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் அதே மாதிரி ஏதாவது ஒரு அதே ஷோரூம் இருக்கா, ஏத்தருடைய ஷோரூமே இருக்கா, நம்ம அங்கே போனோம்னா இந்த சார்ஜ் தீரக்கூடிய இந்த பேட்டரியை நம்ம கொடுத்துட்டு ஏற்கனவே நிரப்பி இருக்கிற அந்த பேட்டரியை எடுத்து நம்ம வண்டியில் வாகனத்தில் பொருத்திக்கலாம். இப்போ அப்படி பொருத்திக்கிட்டோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் தொலைவு போகலாம். இன்னும் கொஞ்சம் தொலைவு போனோம்னா அங்கே இன்னொரு ஏத்தர் ஷோரூம், அந்த விற்பனை நிலையம், அந்த மறுவூட்டம் செய்கிற ஒரு அந்த நிலையம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வாகனத்தை நம்ம நீண்ட நெடுந்தொலைவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே போகலாம். எப்படின்னா இது பெட்ரோல் மாதிரியே. ஆனால் நான் முன்ன சொல்லியிருந்தேன், எப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், எப்படின்னா இந்த மின்கம்பங்கள், அப்புறம் இங்கிருந்து நெடுந்தொலைவுக்கு நம்ம அந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற அந்த வயரையை நம்ம வச்சு அது மூலமாக நம்ம சார்ஜ் கொடுக்கலாம் அப்படின்னா, அது 2 சக்கர வாகனங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகமான ஒரு கருத்து. ஏன்னா அது கனரக வாகனங்களுக்கு நல்ல முறையில் வரும். ஆனால் அப்படி நம்ம பண்ணினோம்னா என்ன ஆகும்னா, நம்ம 2 சக்கர வாகனத்தை ஒரு நேராக நம்ம கொண்டு போக முடியாது. அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சு நம்ம போவோம். அப்படிங்கும் போது அது ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு முறைங்கிறது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெறும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு அடிப்படையிலான கருத்து. அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, பெட்ரோல் வாகனங்களை நம்ம குறைக்க வைக்கலாம். நம்ம பெட்ரோல் வாகனங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பெட்ரோல் வாகனத்தையே நம்ம எலக்ட்ரிக் வாகனமாக மாற்றுவதற்கு அவங்கள நம்ம பரிந்துரை பண்ணலாம். நாளைக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக மக்கள் ஒரு மின்கலனை சேதமடையாமல் பாதுகாப்பாக பத்திரமா அந்த வாகனத்தை இயக்கிட்டு நல்லபடியாக கொண்டு கொடுப்பாங்க. இன்னொன்று, வாகனங்களை பயன்படுத்துகிற முறைகளை தற்சமயம் வரைக்கும் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது பெட்ரோல் வாகனம் அதை இயக்கும்போது, பெட்ரோல் வாகனம் அல்லது டீசல் வாகனம் இயக்கும்போது
நல்லா வேகமா போறாங்க, ஒரு வேகத்தடையோ அல்லது அவங்க திரும்ப வேண்டிய அந்த முனை வந்ததுன்னா உடனே அந்த இடத்துல போய் சடனா திடீர்னு அந்த வாகனத்துல வேகத்தடைய அப்ளை பண்றாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து வாகனம் அந்த அளவுக்கு வேகமா வந்துருக்கு, திடீர்னு அந்த பிரேக்குங்கிறத அப்ளை பண்ணும்போது அது வைப்ரேட் ஆகுது, அதிர்றது மூலமா அந்த வாகனமும் நிறைய சேதம் அடையுது, உள்ளுக்குள்ளேயும் சேதம் அடையுது, வெளியிலையும் சேதம் அடையுது, இன்னொன்று விபத்துகளும் நடக்குது. இது மாதிரி அதாவது பல வகையான பிரச்சனைகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் வாகனங்கள்ல எப்படி இயக்கினா நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருசக்கர வாகனத்தை வச்சுக்கோங்களேன், ஒரு 40-45 வேகம் அப்படியே 50 வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அந்த வேகத்துல அந்த ஆக்சிலேட்டருங்கிறத நம்ம விட்டுட்டு, அந்த முறுக்கிறத விட்டுட்டு நம்ம அது ஒரு 35-30 வரைக்கும் அந்த போற வேகத்திலேயே அந்த வாகனம் போற மாதிரி விட்டு அந்த வேகம் குறையிற வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு, இடையில ஏதாவது குறுக்க மறுக்க வராங்க, திரும்பணும், நம்ம வேகத்தடையில ஏற்றி இறக்கணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சமாளிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா வேகமாவே போயிட்டு திடீர்னு வேகத்தினோட மேல ஒரு தடையை அப்ளை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாகனத்தை இயக்கிறது இத்தனால எப்படின்னா நமக்கு விபத்துக்களை ஏற்படுத்தி தான் இருந்தது. அதே மாதிரி இப்ப கனரக வாகனங்கள்லாம் பார்த்துட்டோம்னா, முன்னாடி ஒரு கனரக வாகனம் போகுது, அதாவது ஒரு டவுனுன்னு சொல்ற ஒரு மாவட்டத்துக்குள்ளேயோ அல்லது மாநகராட்சிக்குள்ளேயோ அல்லது நகராட்சிக்குள்ளேயோ ஒரு கனரக வாகனம் முன்னாடி போகுது, பின்னாடி ஒரு இருசக்கர வாகனம் வருது, அதுக்கு பின்னாடி ஒரு கனரக வாகனம் வருது அப்படின்னா முன்னாடி போறவன் எந்த அறிவிப்பும் இல்லாம திடீர்னு பிரேக் அப்ளை பண்றான். அப்படி திடீர்னு பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வர இருசக்கர வாகனம் சுதாரிச்சுட்டாலும் அதுக்கு பின்னாடி வர கனரக வாகனம் சுதாரிக்க முடியாதுல, கொண்டு போய் இந்த விட்டுறாங்க. அந்த முன்னாடி இருக்கிற கனரக வாகனத்துக்கும் பின்னாடி இருக்கிற கனரக வாகனத்துக்கும் இடையில சிக்கி இறந்து போறாங்க. அந்த வகையான ஒரு விபத்துங்கிறது தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்க முடியறது இல்லை. காரணம் என்னன்னா, அது ஒரு எதிர்பாராத விதமா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல கனரக வாகனங்களுமே வந்து எப்படின்னா, முதல்ல அவங்க அந்த கனரக வாகனங்களை இயக்குறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுல என்ன பண்ணலாம்னா, அந்த கனரக வாகனங்கள்ல திடீர்னு இப்ப வேகமா போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு பிரேக் போறாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு ஒரு விளக்கோ இல்லை ஒரு சத்தமோ ஒளிபெருக்கியோ இருந்து வச்சு அதுல சத்தம் எடுக்கிற மாதிரி இல்லாட்டி ஒரு சத்தத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு இதை நம்ம ஏற்படுத்தணும். அவங்க திடீர்னு ஒரு வேகத்தை இது பண்றாங்கன்னா அது சத்தம் பிடிச்சோன்னா அடுத்தடுத்து பின்னாடி வரவங்க எல்லாம் அது என்ன பண்ணணும்னா வேகத்தை குறைச்சி பிரேக்கை போட்டுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா தான் நம்ம விபத்துக்களை தவிர்க்க முடியும். கூடுமான வரையில் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயோ அல்லது நகராட்சி அல்லது மாநகராட்சிக்குள்ளேயோ கனரக வாகனம் போகணும், ஒரு பெரிய அளவிலான ஒரு பழுக்களை தூக்கிட்டு போகணும், பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எங்கெங்கெல்லாம் நெருக்கடி அதிகமா இருக்குதோ அந்தந்த பகுதிகளில் நம்ம வாகனத்தை உள்ள செல்றத அனுமதிக்கிறத தடை பண்ணிட்டு இந்த கிரேன்னு சொல்லுவாங்க, கிரேன் அப்படிங்கிறத நாமளே பார்த்துருக்கோம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அப்படியே மேலே அந்த கட்டடத்துக்கு மேலேயே அப்படியே முன்னும் பின்னும் அசைஞ்சு போயிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற நல்லா அதிகப்படியான பழுவை தூக்கிட்டு கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வரோம். அந்த ஒரு முறை என்ன பண்ணலாம்னா, நம்ம மாநகராட்சிக்குள்ள அல்லது நகராட்சிக்குள்ள அல்லது எங்கெங்கெல்லாம் ரொம்ப பழு அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடங்கள் இருக்குதோ அந்தந்த இடங்களுக்கு நம்ம சரியான ஒரு வழித்தடத்தை அமைச்சு அந்த வழித்தடம் மூலமா அந்த கிரேனை நம்ம பயன்படுத்தி போய் பொருட்களை நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு இதை நம்ம கட்டமைக்கலாம். ஏன்னா அப்படி அமைச்சிட்டோம்னா என்ன ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பெரிய கனரக வாகனத்தை ஒரு பெரிய வாகனத்தை நம்ம அந்த நெருக்கடியான அதுவும் குறிப்பா வாகன நெரிசல்கள் மிகுந்த இடத்துக்குள்ளார நம்ம கொண்டு போறதை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி இந்த 4 சக்கர வாகனங்களுக்கும் குறிப்பிட்ட நேர காலத்திலலாம் வந்து தடைகளை விதிக்கணும். அதுல குறிப்பான நேரம் தான் இந்த இரவு நேரம், சாயந்தரத்துல இருந்து ஒரு 5-6 மணிலேருந்து இரவு ஒரு 9-10 மணி வரைக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம 4 சக்கர வாகனங்கள்ல பயன்படுத்துபவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடை விதிச்சோம்னா கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் மக்களுக்கு. இருசக்கர வாகனங்கள்ல செல்பவர்கள் அதிகமாயிருவாங்க. இன்னொன்று
அவங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்துருவாங்க. பெரும்பாலும் நிறைய அளவில் இந்த 4 சக்கர வாகனங்களில் போகிறவங்க பெட்ரோல் டீசல் வாகனங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துறத தவிர்த்துட்டு இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போகலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு நத்த மாதிரி ஊறிக்கிட்டு போகிறாங்க எங்கே நம்ம போனாலுமே. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்தணும்னா, அந்த ஒரு மாவட்டத்துக்கு வெளிப்புறத்திலோ அல்லது நகராட்சிக்கு வெளிப்புறத்திலோ அல்லது மாநகராட்சிக்கு வெளிப்புறத்திலோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வாகனத்தை நிறுத்திட்டு நம்ம பொது போக்குவரத்தான பேருந்துகளை பயன்படுத்தி அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொண்டு சென்று நம்ம இறக்கி விடுற மாதிரியான வசதிகளை இன்னும் மேம்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா என்னன்னா கண்டிப்பாக நம்ம வாகன நெரிசல்களை நம்ம குறைக்கலாம். எலக்ட்ரிக் வாகனங்களை இருசக்கர வாகனத்துக்கு நான் சொன்ன அந்த யோசனை கண்டிப்பாக நான் பயனுள்ளதாக இருக்கும். இதை மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்தும் போது இன்னும் மக்கள் பெரிய அளவில் பயன்பெறுவாங்க. அவங்களுக்கும் என்ன ஆகும்னா ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய முறை என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இந்த முறை எப்படின்னா ஒரு ஏடியை வேகமாக முறுக்கிட்டு நம்ம போயிட்டு திடீர்னு நம்ம பிரேக் போகிறதுனாலையும் வந்து அந்த பேட்டரின்னு சொல்லக்கூடிய மின்கலன் பாதிப்பாகும். திடீர்னு பிரேக் அப்ளை பண்ணும்போதோ இல்லை திடீர்னு முறுக்கும் போதோ அந்த மின்கலனில் வந்து அதிகப்படியான மின்னோட்டம் அந்த வண்டிக்கு வாகனத்துக்கு தேவைப்படும். அப்போ திடீர்னு இறங்கும்போது திடீர்னு அதிகமாகும் போதும் என்ன ஆகும்னா மின்கலன் சேதமாகும், பாதிப்பாகும். அதுலேயும் நமக்கு ஒரு கண்ணு கருத்துமாக இருக்கணும். மக்களுக்கு இந்த யுக்தி முறைகளை சொல்லி கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த தொலைவில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை கொடுத்துருவாங்க. அது சார்ஜ் செய்யறதுக்கு இந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதுக்கான தொகையை நான் பேசிட்டு அதை நம்ம மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகும்னா நம்ம மக்களுக்கும் வந்து ஒரு சிரமம் கொஞ்சம். நம்ம ஒரு முறை சார்ஜ் போட்டுட்டு தான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்க முறையும் மாறும். இன்னொன்று அந்த பேட்டரின்னு சொல்கிற மின்கலனை சார்ஜ் பண்ணி கொடுக்கறதுலையும் சில என்னென்ன வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் பெருகும். அப்புறம் அதுலேயுமே ஒரு பொருளாதாரம் மேம்படும். இது மூலமாக நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக்கலாம், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையையும் காப்பாற்றிக்கலாம். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை நீங்கள் புதுசாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து பதிவிடுற காணொலிகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். நீங்களும் எந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா தவறாமல் காணொலியை உடனே பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையான கருத்துக்களோடு நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.